ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणा गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ज्ञानवासिष्ठम् ॐ यदः सर्वाणि भूतानि प्रतिभान्ति स्थितानि च यत्रैवोपशमं यान्ति तस्मै सत्यात्मने नमः। பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூரமரவகத்துண்ணுவாம் தென்மை ஞானச் சிறப்புயர்வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவாம். ஞானவாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம் முதலாவது குசுண்டன் கதை பாடல் 44 பக்கம் 429. தரத்தில் உயர்ந்த சயை விசையை சயந்தி அபராசிதை சித்தை இரத்தையோடே அலம்புசை உட்பலை என்று என்மா மாதர்கள்தாம் புறத்தில் ஒரு நாயகிகள் அவர் தம்முள் புகன்ற அலம்புசைக்கு திறத்தில் வரு வாகனம் சண்டன் எனும் பேர் சேர்ந்ததொரு காகம். வசிஷ்ட முனிவர் குசுண்டன் என்ற யோக சக்தியினால் யோக சாதனையினால் நெடுநாள் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காகத்தை மேருமலையில் ஒரு கற்பக விருட்சத்தில் இருக்கின்ற ஒரு குசுண்டன் எனும் காகத்தை அணுகி அவருடைய வரலாற்றினை கேட்கின்றார். 5 கேள்விகள் கேட்டார். நீங்கள் எந்த குலத்தில் பிறவி உற்றாய்? உங்களுடைய பரம்பரை என்ன? மெய்ப்பொருள் ஞானத்தை எவ்வாறு பெற்றீர்கள்? உங்களுடைய ஆயுள் இவ்வளவு நீண்டதாக இருக்கின்றது எப்படி? அல்லது எவ்வளவு காலமாக நீர் இருக்கின்றீர்? இந்த உலகத்தில் நீங்கள் எண்ணி இருப்பது என்ன? உங்களுடைய மனதில் இருப்பது என்ன? யாருடைய கட்டளையால் நீங்கள் இங்கே இருக்கிறீர்? யாருடைய கட்டளையினால் அல்லது யாருடைய வழிகாட்டுதலினால் ஆசீர்வாதத்தினால் நீர் இங்கே இருக்கின்றீர்? அதற்கு குசுண்டர் தன்னுடைய வரலாறை சொல்லுகின்றார். கைலாய பர்வதத்தில் கைலாயபுரத்தில்
சிவபெருமானுடைய திருமுன்னிலையில் சிவகணங்கள் சூழ்ந்திருக்கின்றன. சிவகணங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றன என்று வர்ணனை செய்தார். சிவகணங்களில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நடனமிடுகின்றார்கள் சிலர் பாடல்கள் பாடுகின்றார்கள், சிலர் ஸ்தோத்திரம் வணங்கி நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பலவிதத்தில் பலவிதமான சிவகணங்கள் சூழ்ந்திருக்க சிவபெருமான் இருக்கின்றார். அவர்களுள் இந்த சிவகணங்களுக்கு மாதாக்களாக தாய் கணங்களாக இருக்கக்கூடியவர்கள், முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் 8 மாதர்கள், 8 மாதாக்கள் என்று தன்னுடைய வரலாறை சொல்லத் தொடங்கி இருக்கின்றார். 44வது பாடலில் பார்த்தோம், தரத்தில் உயர்ந்த சயைங்கிறது அந்த சாவெல்லாம் ஜான்னு போட்டுக்கணும். ஜெயை, விஜயை, ஜெயந்தி, அபராஜித்தை, சித்தை, ரத்தை, அவர்களுடன் அலம்புசை, உற்பலை என்று 8 மாதர்கள் மாதாவாக இருக்கக்கூடிய இந்த சிவகணங்களுக்கு தாயாக இருக்கக்கூடிய மாதர்கள் 8 பேர். பல எண்ணற்ற தாய்மார்கள் இருக்கலாம், அவர்களில் பிரதானமாக இருக்கக்கூடியவர்கள் முக்கியமாக, அதனால்தான் புறத்தில் ஒரு நாயகிகள் அவர்கள் தலைவர்களாக, மாதர் சங்க தலைவர்களாக, அந்த மாதாக்களுக்கு தலைமையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் 8 பேர். அவர் தம்முள் புகன்ற அலம்புசை, அந்த 8 பேரில் இவ்வாறு கூறப்பட்ட 8 பேரில் 7வதாக இருக்கக்கூடிய அலம்புசை என்ற மாதா என்ற தாய். திறத்தில் வரு வாகனம், அந்த அலம்புசை என்ற மாதாவுக்கு அவளுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய ஒரு காகம், நல்ல உறுதியாக பலம் பொருந்தியதாக வலிமையானதாக இருக்கக்கூடிய, நல்ல திறம்ங்கிறது ஸ்திரம், வலிமை, உறுதி, உறுதியான வாகனமாக இருக்கக்கூடிய ஒரு காகம். அதனுடைய பேர் சண்டன். சண்டன் எனும் பேர் சேர்ந்தது ஒரு காகம். அவர்களுக்கு அந்த கணங்களுக்கு, அந்த மாதாக்களுக்கு வாகனமாக காகம் இருக்கின்றது. அதில் ஒரு காகம் அந்த அலம்புசைங்கிற தாயினுடைய வாகனமாக இருக்கக்கூடிய காகம் சண்டன் என்று பெயர். அதுக்கப்புறம் அடுத்த பாடல் 45வது பாடல். அட்டகுண செல்வமும் படைத்த அந்த மாதர் அனைவோரும் இட்டமான சிவன் ஏவ யாரும் கூடி விண்ணிடையே முட்டலாத உற்சவத்தை முயன்ற பானங்களை உண்டு நட்டமிட்டார் பாட்டிசைத்தார் கழித்தார் வெடிக்க நகை செய்தார். அஷ்டகுண செல்வமும் படைத்த அந்த மாதர், அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் உடையவர்கள் அல்லது நல்ல உயர்ந்த சிறந்த குணங்களை உடையவர்கள். அஷ்ட செல்வங்கிறது அஷ்ட ஐஸ்வர்யம்னு சொல்கிறோமே, அது எடுத்துக்கொள்ளலாம். அல்லது குணங்கிற வார்த்தை இருக்கிறதுனால குணங்களையே, சிறந்த குணங்களையே செல்வமாக கொண்டிருக்கக்கூடிய மாதர்கள். அஷ்டகுண செல்வமும் படைத்த அந்த மாதர் அனைவோரும், அவர்கள் அனைவரும் இஷ்டமான சிவன் ஏவ, அந்த சிவபெருமானுடைய கட்டளையினால் அந்த தேவலோகத்தில் ஒரு உற்சவம் வருகின்றது, ஒரு திருவிழா வருகின்றது, ஒரு பண்டிகை, அதை அனைவரும் கொண்டாடுங்கள் என்று சிவன் ஏவ யாரும் கூடி விண்ணிடையே முட்டு அலாத உற்சவத்தை முயன்று, அனைவரும் கூடி விண்ணிடை, அந்த ஆகாசத்தில் அந்தரத்தில் தேவர்கள் கூடி கொண்டாடுகின்ற ஒரு திருவிழா.
சிவனுடைய ஏவலால் சிவனுடைய அனுமதியோடு அந்த சிவகணங்கள் அந்த திருவிழாவில் கலந்து கொள்ளுகிறார்கள். அதனால் சிவலோகத்தில் இருந்து மட்டுமல்ல, பிரம்மலோகம், தேவலோகம், எல்லா லோகங்களில் இருந்தும் வந்து தேவர்கள் கூடி கொண்டாடுகின்ற ஒரு விழா. சிவன் ஏவ யாரும் கூடி விண்ணிலையே முட்டு அலாத, முட்டுனா தடை, எவ்விதமான தடையும் இல்லாமல், ஒன்றும் ஹச்ஆர்என்சியெல்லாம் வந்து எந்த தடையும் போடாமல் விழா நடத்துறது. அவர்கள் எப்படி நடத்த விரும்புகிறார்களோ அப்படி நடத்துகிறார்கள். பக்தர்கள் விரும்புகிற மாதிரி திருவிழா நடத்துகிறார்கள். தடை செய்யறதுக்கு வேறு எந்த விதமான அறநிலையத்துறையும் அங்கே இல்லை. அதனால் முட்டு அலாத உற்சவத்தை எவ்விதமான தடையும் இல்லாமல், அதனால் பாட்டில் இருக்குது. அப்படி அதனால் நான் சொல்லலை, முட்டு அலாதன்னு இருக்குது. முட்டு வைக்கிறதுக்கு எல்லா காலத்துலேயும் ஆள் இருக்கான்னு தெரியுது. அதனால் தடையில்லாத உற்சவத்தில், முட்டலாத உற்சவத்தை முயன்று நடத்தி பானங்களை உண்டு. அப்புறம் திருவிழானாக்கா வெறுமனை கொண்டாட முடியுமா என்ன, சரக்கெல்லாம் இருக்கும். அதனால் அந்த தேவ அமிர்தமெல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வேறு சோமபானம் முதலானவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு பானங்களை உண்டு. நட்டம் இட்டார் பாட்டு இசைத்தார், நடனமாடி பாட்டு பாடி கழித்தார். இல்லை, அமிர்த பானம் இல்லை, இது சோமபானம் தான். ஆமாம். அதனால் திருவிழாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பானங்கள், அதனால் பானங்கள் மது முதலான பானங்களை உண்டு. நட்டம் இட்டார், நடனம் இட்டார், பாட்டு இசைத்தார், கழித்தார். நல்லா ஆடி பாடி மகிழ்ச்சியாக அந்த திருவிழாவை, உற்சவத்தை கொண்டாடுகின்றார்கள். வெடிக்க நகை செய்தார், நல்ல பெருத்த வெடி சிரிப்போடு மகிழ்ச்சியாக உற்சாகமாக திருவிழாவை கொண்டாடுகின்றார்கள். அப்புறம் என்னாச்சு? அடுத்த பாடல் 46வது பாடல், 430வது பக்கம். அந்த விழாவே நடக்கின்ற காலத்து அவர் வாகனம் அனைத்தும் இந்த மரபில் பானங்கள் மாந்தி கழித்தார் இவை செய்தார். அந்தரத்தில் இடை அயலே அயன் பேர் மாதின் வாகனங்கள் சந்தமுறு பெட்டோதிமங்கள் சண்டனும் காகத்தோடும். அடுத்த பாட்டுக்கெல்லாம் முடியுது. அடுத்த பாட்டையும் படித்தாங்க. கூடியாடி கழித்தந்த கோலக்காகத்தினை புணர்ந்து நீடு கருவை அடைந்து மிக நெஞ்சம் கழிக்கும் அக்காலே நாடி முயன்ற விழா முடித்து நக்கருடை மாதரும் கணமும் பாடல் ஆடல் ஒளிந்து மனம் மகிழ்ந்து தந்தம் பதிக்ககன்றார். அந்த விழாவே நடக்கின்ற காலத்து, அந்த திருவிழா உற்சவம் நடக்கின்ற அந்த காலத்தில் அவர் வாகனம் அனைத்தும், அங்கே வந்திருக்கக்கூடிய தேவர்கள், தேவ மாதர்கள், அவர்கள் எல்லாருமே ஆண்கள் பெண்கள், அவர்களுடைய வாகனம் வந்திருக்கு. அந்த வாகனம் அனைத்தும் வாகனமாக இருக்கக்கூடிய ஜீவர்கள், கணங்கள், பூத கணங்கள். அதனால் இங்கே இவர்களுக்கு காகம் வாகனத்தில் இருக்குது. அது இல்லாமல் தேவலோகத்தில், பிரம்மலோகத்தில் இருந்து வர்ற பொழுது அவர்களுக்கான வாகனங்கள், அந்தந்த தேவதைக்குன்னு வாகனம் இருக்கே, அந்தந்த வாகனங்கள் எல்லாம் வருகின்றன. அதனால் வாகனங்கிற பொழுது எல்லாமே ஜீவர்கள் தான், வேற சரீரத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் தான். அந்த வாகனம் அனைத்தும் இந்த மரபில் பானங்கள் மாந்தி கழித்தார். அவர்களும் அந்த வாகனமாக இருக்கக்கூடிய காகம், அன்னபக்ஷி, இவர்களெல்லாம் அவர்களுடைய மரபுக்கேற்ற பானங்களை பருகி கழித்தார்கள். அவர்கள் தனியாக, அந்த டிரைவர்லாம் தனியாக சேர்ந்து அவர்கள் ஒரு பக்கம் பார்ட்டி நடத்துகிறாங்கல்ல. அதனால் தேவர்கள், முதலாளிகள் ஒரு பக்கம் பார்ட்டி கொண்டாடினாக்கா, அந்த டிரைவர்கள் அந்தந்த இனம் அவங்கவுங்க சேர்ந்து அவர்களும் உற்சாகமாக இருக்கிறார்கள். வாகனம் அனைத்தும் இந்த மரபில் பானங்கள் மாந்தி கழித்தார்.
அவர்களும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள், ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். இவை செய்தார், இதெல்லாம் செய்தார்கள். என்ன செய்தார்னா, அந்தரத்தில் இடை அயலே அயன் பேர் மாதின் வாகனங்கள். அயன் பேர் மாதுங்கிறது பிரம்மாவினுடைய மனைவி சரஸ்வதி தேவி. அதனால் பிராமி மாதா. பிரம்மாவினுடைய தேவி பிராமின்னு பேர், பிராமி மாதா சரஸ்வதி தேவி. அந்த சரஸ்வதி தேவியினுடைய தேரில் அதை இழுக்கின்ற வாகனம் வந்து ஓதிமங்கல். ஓதிமங்கல்ங்கிறது அன்னப்பறவை, அன்னபக்ஷி. ஹம்சவாகனம், ஹம்ச பக்ஷிகள். அது 7 பேர், 7 கம்ச பக்ஷிகள். சந்தமுரு பெட்டு ஓதிமங்கள், 7 பெண் கம்சங்கள், பெண் அன்னங்கள். சண்டன் எனும் காகத்தோடும் கூடி ஆடி கழித்து. நம்ம ஹீரோ இருக்கிறாரே சண்டன், அவர் தான் ஹீரோ. அந்த சண்டன்கிற காகத்தோடு பிராமி தேவியினுடைய வாகனங்களான பெண் அன்னங்கள் 7 பேர் அவர்கள் சேர்ந்து மகிழ்ச்சியாக கூடியாடி கழித்து இருந்தார்கள். அந்த கோல காகத்தினை புகழ்ந்து, அந்த காகத்தோடு சேர்ந்து, சண்டன்கிற காகத்தோடு சேர்ந்து நீடு கருவை அடைந்து, அவர்களை சேர்ந்து மகிழ்ச்சி இருந்தார்கள். அதனால் கரு உற்பத்தியானது, கருவை அடைந்து. மிக நெஞ்சம் கழிக்கும் அக்காலை, ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற அந்த பொழுது நாடி முயன்ற விழா முடித்து, அந்த திருவிழாவும் முடிந்தது. அதனால் அந்த பறவைகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக கூடியிருக்கின்றன. நக்கருடை மாதரும் கணமும் பாடல் ஆடி ஒழிந்து மனம் மகிழ்ந்து தந்தம் பதிக்கு அகன்றார்கள். அவரவர்கள் அந்த திருவிழா முடிந்து, உற்சவம் முடிந்து அவரவர்களுடைய இடங்களுக்கு, அவரவர்களுடைய லோகங்களுக்கு சென்றார்கள். அந்த பரமேஸ்வருடைய தேவிமார், மற்ற கணங்கள் எல்லாருமே அவரவர்களுடைய இடங்களுக்கு சென்றார்கள். நக்கருங்கிறது பரமேஸ்வரனுக்கு ஒரு பேர். நக்கர் உடை மாதரும்னா நக்கருடைய மாதருங்கிறது அவங்களுடைய தேவிகள், அந்த சிவகணங்கள், அங்கே இருந்த மாதாக்கள், அந்த அஷ்டமாதர்கள் என்பதும் அவர்களும் மற்ற அந்த தேவலோகத்திலிருந்து வந்த பிராமி தேவியினுடைய வாகனங்களான அந்த சப்த அன்னங்கள் அவைகளும் மற்ற எல்லா வாகனங்களும் திருவிழா முடிந்து அவரவர்கள் அவரவர்களுடைய இடத்திற்கு சென்றார்கள். அடுத்த பாடல் 48. அணைய காலை கருவடைந்த அயன் பேர் மாதின் ஓதுமங்கள் வினையில் தமது நாயகிக்கு விளைந்தபடி மெய்ப்பட உரைப்ப வினயதாக கருவுற்றீர் என் தேர் ஈர்க்கும் வழியில்லீர் நினைவின் படி போய் உரையும் என்ன நிறையும் கருணையால் உரைத்து. அணைய காலை கருவடைந்த அயன் பேர் மாதின் ஓதுமங்கள். அப்பொழுது அந்த காலத்தில் கருவடைந்த அவர்கள்லாம் கர்ப்பமுறுகிறார்கள். அந்த அன்னங்கள், பெண் அன்னங்கள் 7 பேரும். யார்? அயன் பேர் மாது, பிராமி தேவியினுடைய ஓதுமங்கள் அன்னங்கள். அந்த 7 அன்னங்களுமே கரு அடைகின்றன, கர்ப்பத்தை அடைகின்றன. அதுக்கப்புறம் மறைக்க முடியுமா? அதனால் வினையில் தமது நாயகிக்கு விளைந்தபடி மெய்ப்பட உரைப்ப. அந்த பிராமி தேவி தன்னுடைய தலைவியான தேவியான பிராமி தேவியிடம் நடந்த விஷயங்களை சொல்லுகிறார்கள். வினையில் தமது நாயகிக்குன்னா வினை இல்லாத, புண்ணிய பாபத்திற்கு அப்பாற்பட்ட இந்த தேவகணங்கள் எல்லா ஜீவர்கள் தான் ஏதோ ஒரு புண்ணியத்தினால தேவகணங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு புண்ணிய பாபம் இருக்குது. ஆனால் பிரம்மா விஷ்ணு சிவன் அவர்களுடைய நாயகிகள், அவர்கள் புண்ணிய பாபத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்.
அதனால் வினை இல்லாத புண்ணிய பாப்பம் இல்லாமல் அதனுடைய மாயையினால் சரீரம் எடுத்திருக்கின்ற மாயா சரீரமாக உடைய தேவி பிராமி தேவி. விளைந்தபடி மெய்ப்பட உரைப்ப, என்ன நடந்ததோ அந்த பெண் அன்னங்கள் நடந்த விஷயங்களை சொல்லுகிறார்கள். உண்மையை நடந்த கதையை திருவிழாவில் உற்சவத்தில் என்ன நடந்தது என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பிராமி தேவி சரஸ்வதி தேவி சொல்லுகிறாள், வினையதாக கருவுற்றீர், நீங்கள் உங்களுடைய வினை பயன்படி கருவை அடைந்திருக்கிறீர்கள், கர்ப்பமுற்றிருக்கிறீர்கள். அதனால் என் தேர் ஈர்க்கும் வலி இல்லீர், என்னுடைய தேரை இழுப்பதற்கான சக்தி வலிமை உடையவர்களாக இப்பொழுது நீங்கள் இல்லை. அதனால் பேருக்கால விடுமுறை கொடுத்த அம்சம் அது கொடுக்கணும். இப்போ நீங்கள் என்னுடைய தேரை இழுத்துட்டு போக முடியாது. அதனால் நினைவின்படி போய் உரையும், நீங்கள் எங்கே போய் இருக்கணும்னு நினைக்கிறீர்களோ அங்கே போய் இருந்து குழந்தை பெற்ற பிறகு வாருங்கள் அப்படின்னு சொல்லி பேருக்கால விடுமுறை கொடுத்து அனுப்பிச்சிட்றாங்க. அதனால் என்ன நிறையும் கருணையால் உரைத்து, அதனால் கோபத்தில் இல்லை, அன்போட கருணையினால் நீங்கள் உங்கள் வினைப்படி கருவுற்றி இருக்கிற இப்பொழுது நீங்கள் என்னுடைய தேரை இழுக்க முடியாது. அதனால் நீங்கள் எங்கே போய் இருக்க விரும்புகிறீர்களோ உங்கள் விருப்பப்படி போய் வாழுங்கள் என்று சொல்லிவிடுகிறார், அனுப்பிவிடுகிறார் கருணையினால். அதுக்கப்புறம் 49வது பாடல். நிர்விகற்ப சமாதியிலே நின்றாள் தேவி ஓதிமங்கள், கருவின் முதிர்ந்து மானத ஓடையிலே காலங்களில் ஈன்று தரும் இருபத்தொருவோரும் சண்டன் எனும் காகப் புதல்வர் அருளும் தாயருடும் அயன்பேர் அனங்கை நெடுநாள் அர்ச்சித்தே. இவ்வாறு தேவி பிராமி தேவி சரஸ்வதி தேவி தன்னுடைய வாகனங்களான அந்த அன்னப்பறவைகளுக்கு விடுமுறை கொடுத்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, டிரைவர் இல்லைன்னா முதல்ல எங்கேயும் போக முடியாது. அதனால் சமாதிக்கு போயிட்டாங்க. நிர்விகல்ப சமாதியிலே நின்றாள், சமாதிக்கு தியானத்துக்கு போயிட்டாங்க. தியானத்தில் உட்காந்துட்டாங்க. நிர்விகல்ப சமாதியிலே நின்றாள் தேவி. அதனால் தேவி நிர்விகல்ப சமாதியிலே நின்றார். ஏன்னா அவங்கவுங்க குணம் என்னவோ அப்படி இருப்பாங்க. தாமசமாக இருந்தாக்கா டிரைவர் இல்லைன்னா என்னது தூங்கிடுவார் இவர். ராஜசமாக இருந்தால் ஏதோ வீட்டு வேலையை பார்ப்பார், இல்லை டிவி பார்ப்பார். சாத்விக குண பிரதானமாக இருந்தால் ஏதோ ஜபம் பண்ண பூஜை பண்ணன்னு இருப்பாங்க. இது சரஸ்வதி தேவி. அதனால் அவங்க சமாதியில் தியானத்தில் உட்காந்துட்டாங்க. அந்த இவர்கள் நீங்கள் விரும்பின இடத்துக்கு போய் இருக்கேன்னு சொல்லிட்டாங்களே, அதனால் இவர்கள் மானத ஓடையிலே, அந்த மானசரோவர் கைலாசத்துக்கு கீழே இருக்க மானசரோவர், அந்த சரோவரத்தில் அந்த ஏரியில் இந்த அன்னங்கள் அங்கு போய் இருந்தார்கள். அதனால் கருவின் முதிர்ந்து மானத ஓடையிலே காலங்களில் ஈன்று அங்கே போய் அங்கே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். உரிய காலத்தில் குழந்தைகள் பிறக்கின்றன, முட்டை வருது, அப்புறம் அது கருவாகி அது முட்டையாக அப்புறம் அது பொரித்து குஞ்சுகளாக வருகின்றன. ஏன்னா காகம், அதனால் அது என்ன பறவை தானே, பறவை இனம், அது முட்டை அப்புறம் அது பொரித்து குஞ்சுகளாக வருகின்றன. அதனால் காலங்களில் ஈன்று மானசரோவர் அந்த ஏரியில் இருந்து அங்கே தங்கி இருந்து காலங்களில் ஈன்று தரும் இருபத்தொருவரும். அப்போ 7 மாதர் தான், 7 அன்னங்கள், 21 குழந்தைகள், 21 காக புதல்வர்கள் வருது. அப்போ ஒருத்தருக்கு 3 பேர், 3 முட்டை அப்படி கூட இருக்கலாம். மொத்தத்தில் 21. நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கலாம், ஒருத்தருக்கு 3ன்னு 3 கூடுதலாக குறையாக இருக்கலாம். அதனால் அது என்னன்னு சொல்லலை. 21 சொல்லிடுச்சு. அந்த 21 பாட்டில் போட்டார். அந்த 21 எப்படி வந்தாருன்னா மொத்தமாக 21 முட்டைகள் வந்திருக்கு, அவ்வளோதான். ஆமாம், 7 பெண்ணன்களுக்கு மொத்தமாக 21 வந்திருக்கிறாங்க. சண்டன் எனும் காக புதல்வர். அதனால் அப்பா யாருன்னா சண்டன் தான், சண்டன்கிற காகம் தான். அந்த காகத்தோட புதல்வர் 21. அப்படி 21 காகங்கள் வந்த பிறகு அருளும் தாயரோடு, அதுக்கப்புறம் அந்த அன்னங்கள் 7 பேரும் சேர்ந்து அயன் பேர் அனங்கை, அந்த சரஸ்வதி தேவி பிராமி தேவியை அணுகி
இந்த மாதிரி குழந்தை பிறந்துன்னு சொல்லி நெடுநாள் அர்ச்சித்தோம். அங்கே சரஸ்வதி தேவியை பூஜை செய்து அங்கேயே பல காலம் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன? 50வது பாடல். அணங்கு சமாதி நின்றும் எழுந்து அன்பால் தானே அருள் செய்ய குணங்கள் அற முக்தியை பெற்றோம். உபசாந்தியினால் உளம் குளிர்ந்தேன் இனங்களற ஏகாந்தத்தில் இருக்கும் இடமேது எனக் கேட்பான். குணங்கொள் பிதாவை அலம்புசை பால் சென்று கூடி கும்பிட்டு அணங்கு சமாதி நின்றும் எழுந்து. பிராமி தேவி சரஸ்வதி தேவி சமாதியிலிருந்து விழித்து அன்பால் தானே அருள் செய்ய, அன்புனால் கருணையினால் அவர்களுக்கு ஞான உபதேசம் செய்ய. அருள் செய்தல் என்பது இங்கே ஞான உபதேசமாக இருக்குது. ஏன்னா அதனுடைய பலன் என்னென்னா குணங்கள் அற முக்தியை பெற்றோம். இவர்கள் விதமான எல்லா துன்பமும் நீங்கி வாட்டம் நீங்கி முக்தியை அடைகின்றார்கள். அப்போ ஞான உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க. சரஸ்வதி தேவி லக்ஷ்மி தேவியாக இருந்தால் பணம் கொடுத்துருப்பாங்க. நல்லா இருங்க, போய் வசிங்க, குடும்பம் குழந்தையோட சந்தோஷமாக இருங்கன்னு பணம் கொடுத்துருப்பாங்க. சரஸ்வதி தேவி ஞானத்தை தான் கொடுப்பாங்க. அதனால் முக்தியை பெற்றோம்னா குணங்களற முக்தியை பெற்றோம். இந்த சரஸ்வதி தேவியினுடைய அருளால் முக்தியை பெற்றோம். அதனால் அதனுடைய பிரயோஜனம் உபசாந்தியினால் உளம் குளிர்ந்தோம். மனது சாந்தி அடைந்து குளிர்ச்சியை அடைந்தது. அதனால் முன்னாடியே சென்ற அத்தியாயத்தில் வந்து இதய குளிர்ச்சினா முக்தியினுடைய பயன் இதயம் குளிர்ந்திருத்தல், மனசாந்தி, சித்த சாந்தி, சித்த விஸ்ராந்தி, சித்த பிரசாதம் என்பது. அதனால் நல்ல சாந்தியை மன அமைதியை அடைந்த ராகத்வேஷங்கள்லாம் நீங்கி மனசாந்தி ஆத்ம ஞானத்தினால நல்ல சாந்தியை அடைந்து மனதோட சம்சார தாப்பம் எதுவும் இல்லாமல் குளிர்ந்தோம், உளம் குளிர்ந்தோம், மனது குளிர்ச்சி அடைந்தோம். அதுக்கப்புறம் ஞானம் வந்ததுனால வேறு உலக விவகாரங்கள்லாம் எதுவும் பண்ண முடியாது. தனிமையான இடத்துல இருந்து தபஸ்தான் பண்ணணும். அதனால் இனங்கள் அற ஏகாந்தத்தில் இருக்கும் இடம் ஏது என கேட்பான். ஏகாந்தமாக தனிமையாக இருக்கிறதுக்கு உற்ற இடம் ஏது என கேட்டு தெரிந்து கொள்வதற்காக. அதில் என கேட்பான்னா என்று கேட்பதன் பொருட்டு எங்கே போய் இருக்கலான்னு தனிமையான இடம், வேறு தொந்தரவு எதுவும் இல்லாத இனங்கள்னால் இணக்கம், மற்ற சம்பந்தம், லோக சம்பந்தம், வேறு சங்கம் எதுவும் இல்லாமல். அல்ல இனங்கள்ங்கிறது இணக்கம், இணக்கம்னா சேர்ந்து இருத்தல், சம்பந்தம் இருத்தல், சங்கத்தில் இருத்தல். எந்த சங்கமும் இல்லாமல் எந்த சம்பந்தமும் பந்தம் இல்லாமல் ஏகாந்தத்தில் தனிமையான இடத்தில் இருக்கும் இடம். தனிமையாக எங்கே இருந்து தபஸ் பண்ணலாம், இந்த ஞானம் ஞான நிஷ்டையில் இருப்பதற்கு தபம் செய்வதற்கு ஏற்ற இடம் என கேட்க விரும்பி கேட்க விரும்பி குணம் கொள் பிதாவை, நல்ல உயர்ந்த குணங்களுடைய அவர்களுடைய பிதாவான சண்டன் அலம்புசைப்பால், பிதாவை அலம்புசைப்பால். அதனால் அப்பா சண்டன், அவங்களுடைய அம்மா அலம்புசை பாட்டி. அதில் வீட்டுக்கு போகிறார், அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்பாவிடமும் பாட்டியிடமும் அலம்புசைப்பால் சென்று கூடி கும்பிட்டு அந்த இடத்துக்கு அவர்கள் இடத்துக்கு போய் அவர்களை வணங்கி. அதனால் பிரம்மலோகத்தில் சரஸ்வதி தேவியை பூஜை செய்து வழிபட்டு சரஸ்வதி தேவியோட அருளால் முக்தியை ஞானத்தை முக்தியை பெறுகிறார்கள். பிறகு தவம் செய்வதற்கு ஏற்ற இடம் எதுன்னு கேட்பதற்காக தங்களுடைய லோகத்திற்கு செல்கிறார்கள். கைலாசத்துக்கு திரும்ப வந்து அவருடைய தந்தை சண்டனையும் பாட்டி அலம்புசையையும் பார்த்து வணங்கி. அடுத்த பாடல். பிரமின்னு படிக்கக்கூடாது, பிராமிங்கிறதா பிரமின்னு இருக்குது. பிராமி என்னும் அணங்கின் அருள் பெற்றோ முக்தி ஏகாந்த பரமசுகத்தில் இருக்குமிடம் பகர்வாய் என்று யாம் கேட்ப விரவு தந்தை துயரெல்லாம் மேவாயிடம் இக்கற்பகனன் மரம் என்று அருள அவர் பணிந்து வந்திங்கு இருந்தேன் வருத்தமர.
பிராமி, பிரமின்னு இருக்குது, பிரம்மி, பிரம்மி, பிராமி. தமிழில் சம்ஸ்கிருத வார்த்தை மருவி அவர் எதுகை முனைக்காக பிரமின்னு சுருக்கிட்டாங்க. நான் பிராமி, பிராமின்னா பிரம்மதேவனுடைய தேவி பிராமி எனும் அனங்கின் அந்த சரஸ்வதி தேவியினுடைய அருளால் அருள் பெற்றோம். அதனால் தந்தை பாட்டிகிட்ட போய் சொல்கிறாங்க, அப்பாவிடத்தில் சொல்லுகிறார்கள் என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறார். சரஸ்வதி தேவியினுடைய அருளால் முக்தி பெற்றோம், ஞானம் பெற்றுவிட்டோம். அதனால் இதற்கு மேலே ஏகாந்த பரம சுகத்தில் இருக்கும் இடம் பகர்வாய். ஏகாந்தமாக மேலான இந்த ஆத்மானந்தத்தை அனுபவித்து கொண்டிருப்பதற்கு வேறு எந்த தொந்தரவும் இல்லாத தனிமையான இடம் எங்கே என்று சொல்லுங்கள் என்று யாம் கேட்ப என்று நாங்கள் கேட்க. அது அப்பாவுக்கு தான் தெரியும், எங்கே தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம். வீட்டில் தொந்தரவு இருந்தாக்க எங்கே போனால் தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். அதனால் தந்தையிடம் கேட்கிறார்கள் என்று யாம் கேட்ப. விரவு தந்தை அந்த அப்பா சொல்கிறார், துயரெல்லாம் மேவா இடம், எந்த துன்பமும் இல்லாத தொந்தரவு இல்லாத ஒரு இடம் இக்கற்பக நன்மரம். இந்த கற்பக விருட்சம், இந்த வனம் தான் இந்த மலை, இந்த மலையில் இருக்க இந்த காட்டுப்பகுதி, அதுவும் இந்த கற்பக விருட்சம். இந்த இடம் ஏன்னா அவர் ஏற்கனவே முன்னாடி அங்கே இருந்து தவம் செய்திருப்பார் போல் அவருக்கு அந்த இடங்கள் எல்லாம் தெரிந்திருக்கு. அவர் சொல்கிறார், கற்பக நன்மரம் என்று அருள, இந்த கற்பக விருட்சம் தான் என்று அவர் சொல்ல, அவர் பணிந்து அவரை பணிந்து வணங்கி வந்து இங்கு இருந்தேன், இங்கு இருந்தோம், வருத்தம் அற, இங்கே இருந்திருக்கிறோம். அதனால் 2 கேள்வி, அவர் நிறையா 5 கேள்வி கேட்டார் வசிஷ்டர். உங்களுடைய குலம் என்னங்கிறது அதுக்கு பதில் சொல்லிட்டார். என்னுடைய குலம் அந்த தேவகணங்களில் சண்டன் என்ற அந்த காக வம்சம் என்பதை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் யாருடைய தூண்டுதலால் நீங்கள் வந்தீர்கள்ங்கிறதையும் கேட்டார். என்னுடைய தந்தை வழிகாட்ட நான் இங்கே இருக்கிறேங்கிற அதற்கான பதிலையும் சொல்லிட்டார். அதனால் இங்கே இருந்தேன், வருத்தம் அற, எவ்விதமான துக்கமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தவம் செய்து கொண்டு இங்கே இருக்கின்றோம். அதுக்கப்புறம் அடுத்த பாடம் 52. அன்று தொட்டு நான் புரிந்த அறங்களெல்லாம் நின்படிவாய் என்று பழித்தது உயரறிஞர் இணக்கமெனும் நிறை நிலவு மன்றல் அமுதமயமாக மாறா சுகம் யார்க்கு அழியாது நன்று இது என்னும் உயிர்க்குருதி நல்லாரொருளில் பிரிதுண்டோ. அன்று தொட்டு நான் புரிந்த அறங்கள் எல்லாம். அதனால் அப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோம். நாங்கள் இங்கே இருந்து செய்த தவம் அதனுடைய புண்ணிய பலன் என்னன்னா நீங்கள் இங்கே வந்தது தான். அதான் சொல்கிறார், அன்று தொட்டு நான் புரிந்த அறங்கள் எல்லாம் நின்படிவாய் இன்று பலித்தது உயர் அறிஞர் இணக்கம் என்னும். அது அடுத்த வாக்கியம். இன்று பலித்தது, நாங்கள் இங்கே இருந்து செய்த தவத்தின் பலனா வசிஷ்ட முனிவர் நீங்களே இங்கு எங்களை தேடி வந்திருக்கிறீர் என்று பலித்தது. உயர் அறிஞர் இணக்கம் என்னும் நிறை நிலவு பூர்ணச்சந்திரன். அறிஞர் இணக்கம் சத்சங்கம் அப்படிங்கிறது, சாது தர்சனம்ங்கிறது பூர்ணச்சந்திரன் மாதிரி சொல்கிறார், உருவகப்படுத்தி சொல்கிறார். உயர் அறிஞர் இணக்கம், மேலான அறிஞர்கள் ஞானிகள் சாதுக்களுடைய சங்கம் என்பது நிறை நிலவு மன்றல் அமுதமயமாக மாறா சுகம் யார்க்கு அழியாது. இந்த சத்சங்கம் என்னதான் கொடுக்காதுன்னா, மன்றல்னா வாசனை, அமுதம்ங்கிறது அமுதம் சுவை, நல்ல ரசமுடைய அமிர்தம், சாகாத் தன்மையை கொடுக்கக்கூடிய அமிர்தம். அது அதனுடைய கொடுக்கறது என்னது, மாறா சுகம். அதில் நிறை நிலவு, அதாவது சத்சங்கம்ங்கிற அந்த பூர்ணச்சந்திரன். அதனால் அது என்ன கிடைக்குதுன்னா மன்றல் வாசனை நிறைந்த அமுதமயமான மாறா சுகம். இந்த பூர்ணச்சந்திரன் குளிர்ச்சியானது, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகமானது வேறு எது கொடுக்கும்னா மாறா சுகம் யாருக்கு அழியாது, யாருக்குத்தான் கொடுக்காது. சத்சங்கம்ங்கிற நிறை நிலவானது
யாருக்குத்தான் மேலான சுகத்தை கொடுக்காது அப்படின்னா கொடுக்கும்னு அர்த்தம். யார் சத்சங்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அமுதமயமாக மேலான சுகமானது, குறைவில்லாத சுகமானது, அமிர்தமான சுகமானது. அனித்தியமான சுகம், அல்பமான சுகம் லௌகிக்க விஷயங்கள்ல இருந்தே கிடைக்கும். ஆனால் மேலான சுகம் ஞானத்தினால கிடைக்கக்கூடிய அந்த பூர்ண சுகம் அமிர்தமயமான சுகம் சத்சங்கத்தில் இருந்து தான் கிடைக்கும். நல்லா சொல்கிறேன். நல்லா மன்றல் அமுதமயமான மாறா சுகம். மற்ற லௌகிக்க சுகமெல்லாம் மாறுபடக்கூடிய சுகம் அனித்தியமான சுகம். ஆனால் சத்சங்கத்தில் கிடைக்கக்கூடிய சுகம் மாறா சுகம், அமிர்தத்துவத்தை தரக்கூடிய அந்த முக்தியை தரக்கூடிய அந்த சுகம், அதனால் கிடைக்கக்கூடிய சுகம். அது சத்சங்கம் யாருக்குத்தான் கொடுக்காது, யார் தான் அழியாது. சத்சங்கத்தோட மகிமை இங்கே சொல்லப்படுது. சத்சங்கம் கிம்ன கரோதி பும்சாம் இது சதகத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. சத்சங்கத்தினால ஒருவனுக்கு என்னதான் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறார். நன்று இது என்னும் உயிர்க்கு உறுதி நல்லால் அருளில் பிரிது உண்டோ. உயிர்க்கு உறுதி, உயிர் ஜீவர்களுக்கு உறுதியாக நிச்சயமாக நன்மையை தரத்தக்கது நல்லார் அருளை விட வேறு உண்டோ. நல்லவர்களுடைய அனுகிரகத்தை விட, சாதுக்களுடைய ஞானிகளுடைய அனுகிரகத்தை விட இந்த ஜீவர்களுக்கு நிச்சயமான நன்மையை தரத்தக்கது வேறு என்ன உண்டு, வேறு எதுவும் இல்லைன்னு பிரிது உண்டோ. மேற்கொண்டு புசுண்டர் சொல்லுகின்றார். 53வது பாடல். பரமும் உணர்ந்தேன் எண்ணினும் நின் பார்வையால் என் பாவமெல்லாம் விரைவில் அறுத்தலால் இந்த பிறப்பே மிக்க பயனுடைத்தால் வரதனே என்று என்னை மீண்டும் பூஜை செய்தான் மற்றவனை உறவிதாய் உன்னுடன் பிறந்தோர் ஒளிந்த ஆறு என் உரை சென்றேன். பரமும் உணர்ந்தேன். பரம்பொருளை, அந்த முக்தி ஏற்கனவே சரஸ்வதி தேவியினுடைய அருளால் ஞானம் முக்தியானது இருக்கின்றது. அதனால் அதை சொல்கிறார். ஏற்கனவே முக்தியில் நிறைவில் தான் நான் இருக்கின்றேன். பரம்பொருளை உணர்ந்தேன். பரமங்கிறது பரம்பொருளை, பரமாத்ம தத்துவத்தை உணர்ந்திருக்கின்றேன். ஆத்ம ஞானத்தை பெற்றிருக்கின்றேன். அதனால் நிறைவாக இருக்கின்றேன். இருந்தாலும் எண்ணினும் என்றாலும் நின் பார்வையால் என் பாவமெல்லாம் விரைவில் அறுத்தலால். உங்களுடைய பார்வையினால் வசிஷ்ட முனிவரே, உங்களுடைய அனுகிரகத்தினால, உங்களுடைய பார்வையினால் என்னுடைய பாபங்கள் எல்லாம் முற்றிலும் நீங்கிவிட்டன. விரைவில் அறுத்தலால் எல்லா பாபங்களும் நீங்கி போனதால் இந்த பிறப்பே மிக்க பயனுடைத்தால், இந்த பிறவியே மிக்க பயனுடையதாக ஆகிவிட்டது. வரதனே, அதனால் வரதனேன்னு வசிஷ்டரை பார்த்து சொல்கிறார். வரம் கொடுத்தவனே அவரா, ஏன்னா தேடி வந்து அனுகிரகம் பண்ணுறார். நம்ம சாதுக்களை தேடி போகிறது ஒன்று, அவரே தேடி வர்றாருன்னா அப்படி தேடி வந்து அனுகிரகம் செய்திருக்கிறார் என்று மகிழ்ச்சி அடைந்து என்னை மீண்டும் பூஜை செய்தான். அதனால் வசிஷ்டர் சொல்கிறார், அந்த புசுண்டன் எனக்கு மீண்டும் வந்தவுடனே அவருக்கு வரவேற்று பூஜை பண்ணார். அப்புறம் இதெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது கதையெல்லாம் சொல்லி அதனால் மகிழ்ச்சி அடைந்து மீண்டும் ஒரு பூஜை செய்தார். மீண்டும் பூஜை செய்தார். அப்படி பூஜை செய்தவனை அவரை பார்த்து, அந்த புசுண்டரை பார்த்து, உறவிதாய் உன்னுடன் பிறந்தோர், உனக்கு பக்கபலமாக உன்னுடன் பிறந்தவர்கள். ஏன்னா 21 பேர் இல்லை, 21 பேரில் அப்போ மிச்சம் 20 பேர் என்ன ஆனாங்கன்னு அந்த கேள்வி. உறவிதாய் உன்னுடன் பிறந்தோர் ஒளிந்த ஆறு என் உரை என்றேன். அவர்கள் என்ன ஆனார்கள், எங்கே போனார்கள், இருக்காங்களா இல்லையா, எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் போய் சேர்ந்துட்டாங்க, அதெல்லாம் காலத்தினால் நடக்கக்கூடியது தானே. அதனால் அவர்களெல்லாம் என்ன ஆனார்கள் என்று கேட்கின்றார். என்றேன் என்று கேட்டேன். அதனால் வசிஷ்டர் சொல்கிறார், ஒளிந்த ஆறு என் என்று உரை என்றேன் என்று கேட்டேன், சொல்லுங்கள் என்று கேட்டேன். 54வது பாடல்.
ஒக்க உறைந்தேம் அனைவரும் இங்கு உகங்கள் பல கற்பங்கள் பல தொக்கு மாய என் அனுசர் உடல்கள் திரணம் எனத் துறந்து மிக்க பதத்தை உணர்ந்தோராய் வீடு பெற்றார் நெடுவாழ்நாள் தக்க மகிமை வழிபடைத்தும் தம் கற்பனையால் தாம் இறந்தார். ஒக்க உறைந்தேம் அனைவரும் இங்கு உகங்கள் பல கற்பங்கள் பல யுகங்களாக நாங்கள் இங்கே சேர்ந்து இருந்தோம். இவ்விடத்தில் பல யுகங்கள் பல கற்பங்கள் யாவரும் ஒன்றாகவே வாழ்ந்தோம். ஒக்க உறைந்தோம் அப்படின்னா சேர்ந்திருத்தல், சேர்ந்து ஒற்றுமையாக அனைவரும் இந்த இடத்திலே இங்கேயே பல கற்பங்கள் பல யுகங்கள் சேர்ந்து இருந்தோம். பல தொக்கு மாய என் அனுசர் உடல், அனுசர்ங்கிறது அனுஜக உடன் பிறந்தவர்கள். உடல்கள் திரணம் என துறந்து அவர்கள் எல்லாருமே ஞானமுடையவர்கள். இந்த உடலை புல்லாக கருதி அதை துறந்து தொக்க மாயனா துவந்துவம் மாய. தொக்கம்ங்கிறது துவந்துவங்கிறதா தமிழில் தொக்கம்னு இருக்குது. துவந்துவங்கிறது இருமைகள் மாய. பிறப்பு இறப்பு அதற்குள்ளே வரக்கூடிய ராகம் தேசம் இன்பம் துன்பம் எல்லா விதமான இருமைகளும் நீங்க எல்லாம் மாயா காரியம் என்று புரிந்து கொண்டு ஆத்ம ஞானத்தினால் அவைகள் நீங்க. என் அனுஜர் என்னுடைய சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள். உடல்கள் திரணம் என துறந்து உடல்களை புல் என கருதி அவற்றை துறந்து மிக பதத்தே உணர்ந்தோராய் மேலான பரமபதத்தை அறிந்தவர்களாக மேலான பரமபதத்தை அடைந்தவர்களாக ஆத்ம ஞானத்தினால முக்தியை அடைந்தவர்களாக மோட்சத்தை அடைந்தவர்களாக வீடு பெற்றார். அவர்கள் வீட்டினை பெற்றார்கள், மோட்சத்தை அடைந்தார்கள். நெடு வாழ்நாள் தக்க மகிமை வழி படைத்தும் நீண்ட தீர்க்க ஆயுள். நெடுவாழ்நாள் தீர்க்க ஆயுள் நீண்ட ஆயுள், அதுவும் மிகுந்த சிறப்புகள் மகிமைகளும். அதனால் யோக சாதனைகள்லாம் செய்ததுனால வரக்கூடிய சித்திகள் அனைத்தும் பெற்றும் வலிமை படைத்தும் நல்ல வலிமை உடையவர்களாக இருந்தும் தங்கள் கற்பனையால் இறந்தார். தங்களுடைய கற்பனையினாலே தாம் துஞ்சினார். போதும்னு அவர்கள் முடிவு செய்தார்கள், போய்விட்டார்கள். அதனால் நீண்ட காலம் இருந்தார்கள், பல யுகங்கள் கற்பங்கள் இருந்தார்கள், சிறந்த யோக சாதனைகளோடு அதனால் மகிமைகளோட பெருமை சிறப்புகளோடு இருந்தார்கள், நல்ல வலிமையுடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கற்பனையினால் அவர்கள் இறந்தார்கள். சிவபதத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அப்போ என்னது, நான் மாத்திரம் இருக்கும், மற்ற எல்லாரும் போயிட்டாங்க. 55வது பாடல். அடுத்த பாடல் விருப்பத்தினர், அவர்களுடைய விருப்பத்தில் அவங்க சங்கல்பத்தினால யோகதாரனால எப்போ உயிரை விடணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ விட்டுட்டாங்க. அதனால் அவர்களுடைய மன சங்கல்பத்தினால். சாதாரண விதியினால் வரும், ஆனால் இவர்கள் யோக சித்தியினால் விரும்புகிற காலம் வரைக்கும் இருக்கலாம்னு இருந்தது. அவர்கள் போதும் நினைத்து உயிரை விட்டு விட்டார்கள். அதான் கர்மம் முடிந்தது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். இங்கே இவர்களெல்லாம் தேவ புருஷர்களாக தேவகணங்களாக இருக்கிறதுனால அவர்கள் விரும்புகிற காலம் வரைக்கும் இருந்துட்டு போதும் என்று முடித்து கொண்டு போய்விட்டார்கள். அல்ல ஜீவ சமாதியாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். இந்த கூட்டினை விட்டு அகன்று விட்டனர். அது அடுத்த பாட்டில். அதனால் தமது கற்பனையினால் இறந்தனர். தீர்க்காயுடையவர்
அடுத்த பாடல் 55வது பாடல். என்றலோடும் கற்பாந்தம் எரி நீர் வாயு எழும்போதும் துன்று தபனர் சுடும்போதும் துஞ்சாது இருந்தாய் எங்கன் என நின்ற புசுண்டன் உரை செய்யும் நெடிய ஜகத்தின் விவகாரம் அன்றிவிடும் எப்போது அப்போது அகல்வன் நானும் இது தன்னை. என்றலோடும் என்று இவ்வாறு கூறவும். இவ்வாறு அவர் சொன்னவுடனே கற்பாந்தம் எரி நீர் வாயு எழும் போதும், கற்பத்தினுடைய முடிவில், அந்த யுக முடிவு, கற்பாந்தம்ங்கிறது யுகம், யுக முடிவில், யுகம் முடிகின்ற பொழுது அக்னி ஜலம் வாயு இதெல்லாம் அதிகரித்து, அதனால் 100 தொடர்ந்து நின்ற காலத்துக்கு நெருப்பாக இருக்கும். அப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு நெருப்பாக, மழை இல்லாமல் நெருப்பாக இருக்கும். அப்புறம் 100 வருஷத்துக்கு மழையாக இருக்கும். அப்படியெல்லாம் பிரளய முடிவை பற்றி சாஸ்திரம் சொல்லுது, புராணங்கள் சொல்லுகின்றன. அப்படி எரி நீர் வாயு எழும்போதும், அக்னி தண்ணீர் வாயு இவைகள் மிகுந்து எழுகின்ற, புயல் காற்றா பயங்கர காற்றா ஒரு 100 வருஷத்துக்கு வீசி இருக்கும்னா, வெறும் மழையாக 100 வருஷம் தொடர்ந்து பெய்யும், மழையே இல்லாமல் 100 வருஷம் காஞ்சு போகும், அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. பிரளயம் வர்ற பொழுது இப்படியெல்லாம் நடக்கும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கற்ப முடிவுறும் போது அக்னி ஜலம் வாயு அதிகரித்து கிளந்த காலத்தும் துன்று தபனர் சுடும்போதும், இந்த தபனங்கிறது, தபனன் சூரியன், சூரியன் மிகுந்து நெருங்கி தகிக்கின்ற பொழுதும் துஞ்சாதிருந்தாய் எங்கன் என. அப்போ இவங்கெல்லாம் போயிட்டாங்க, பல கற்பங்கள் இருந்து அவர்களெல்லாம் போயிட்டாங்கன்னா நீ மட்டும் எப்படி போகாமல் இருந்தாய்? வசிஷ்டர் கேட்குறார். ஆனால் இப்படி யுக முடிவில் இப்படி பிரளயம் வர்ற பொழுது அக்னி ஜலம் வாயு இவைகளெல்லாம் மிகுகின்ற பொழுதும் சூரியன் கடுமையாக தபிக்கின்ற பொழுதும் அழியாமல் மரணமடையாமல் நீ மட்டும் எவ்வாறு இருந்தாய் என்று கேட்க நின்ற புசுண்டன் உரை செய்யும். அந்த புசுண்டன் சொல்லுகின்றார். அதை கேட்டுக்கொண்டிருந்த புசுண்டர், காக்க புசுண்டர் பதில் சொல்லுகின்றார். நெடிய ஜகத்தின் விவகாரம், நீண்ட இந்த உலகத்தினுடைய விவகாரமானது அன்றிவிடும், இல்லாமல் வீழும். எப்போது? அப்போது அக்காலத்து அகல்வன் நானும் இது தன்னை, இந்த கூண்டை விடுத்து யானும் போவேன். இப்படி இந்த உலகம் முழுக்க மகா பிரளயம் வர்ற பொழுது நான் போவேன். சின்னதாக நடுவில் போகலாம், பிரளயங்கள் போகலாம், அதெல்லாம் இல்லாமல் மகா பிரளயம் வருகின்ற பொழுது நான் செல்வேன். அதனால் இந்த நெடிய ஜகத்தின் விவகாரம் முழுக்க உலகமே இல்லாமல் போகின்ற பொழுது நானும் இந்த கூட்டினை விட்டு, இந்த உலகத்தை விட்டு, அதனால் இருக்கிற கூடு அல்லது உடம்பே கூடு, உடம்புங்கிற தான் வசிக்கின்ற வீடு அதுவும் கூடு தான், உடம்பும் ஒரு கூடு தான். அதனால் வசிக்கின்ற வீட்டை விட்டோ அல்லது உடம்புங்கிற கூட்டை விட்டோ நான் அகல்வேன், அன்று அகன்று செல்வேன். அடுத்த பாடல் 56. தவணரெல்லாம் சுடும்போதில் சல தாரணையால் விண்ணுருவேன், குவடு சிதற கால் தெரியில் குன்றமெனும் தாரணையாலே துவள்கிலாது விண்ணுருவேன், தொல்லை ஞான மேரு உடல் உவரி மூடின் மாறுத தாரணையால் மிதப்பேன் உழைவின்றி. தவணர் எல்லாம், தவணர்னா சூரியன், தபனம், தப அப்படிங்கிறதுலேருந்து தவணர்னா எரிக்கின்ற, சுட்டெரிக்கின்ற சூரியர்கள் எல்லாம், பல சூரியர்கள் எல்லாம் சுடும்போதில், தகிக்கும் காலத்தில், கொடுக்கின்ற காலத்தில் ஜல தாரணையால் விண்ணுருவேன், நீர் தாரணையாலே ஆகாயத்தில் அமர்வேன். அதனால் இங்கே பூமி ரொம்ப குளிர்ந்து ரொம்ப சூடாக வெப்பமாகி போனாக்கா அந்த வானத்தில் போய் உட்கார்ந்து கொள்வேனா, ஒரு பறக்கக்கூடியவர் மேலே அங்கே போய் இருப்பேனா. குவடு சிதற கால் தெரிக்கும் குன்றம் எனும் தாரணையாலே துவள்கிலாது விண்ணுருவேன்.
சிகரங்கள் பொடியாகி போகுமாறு வாயு வீசில். இந்த காற்று பெரும் பாறைகள் மலைகள் எல்லாம் சிதைந்து போகிற மாதிரி பெரிய புயல் காற்று வீசுகின்ற பொழுது அப்போ ஆகாசத்தில் பறந்து கொண்டு இருப்பேன். அதாவது சின்ன சின்னதாக யுகம் முடிவு வந்து போகுது. அது வருகின்ற பொழுது பூமியில் நிறையா மாற்றம் வருது. அது வந்தாலும் நான் அழியறதில்லை, பறந்து அங்கங்கே தப்பிச்சு போய் மீண்டும் வந்து விடுகிறேன், மீண்டும் இருப்பேன்னு சொல்கிறேன். ஆனால் எப்படி நீ இவ்வளவு யுகங்கள் வந்த பொழுது அழியாமல் இருக்கின்ற, எல்லாரும் அழிந்து போகிற பொழுதும் மழை வெயில் காற்று இது பலமாக இருக்கிற பொழுதும் எப்படி நீ அழியாமல் இருக்கிறாய் அப்படின்னு கேட்கறதுக்கு விளக்கம் சொல்கிறார். குன்றம் எனும் தாரணையாலே பர்வத தாரணையினாலே துவள்கிலாது விண்ணுருவேன், சலனமுறாது ககனத்திருப்பேன். ஆகாசத்தில் போய் துவழ்ந்து போகாமல் சலனமடையாமல் ஆகாசத்தில் பறந்து கொண்டிருப்பேன். தொல்லை ஞால மேருவுடன் உவரி மூடில். பழைய உலகம் தொல்லை ஞாலம்னாக்கா நீண்ட நெடுங்காலமாக இருந்து வருகின்ற உலகமானது, தொல்காலமாக இருந்து வருகின்ற உலகமானது. மேருகிரியுடன் மேருவுடன்னா மேருமலையுடன் உவரி மூடின், உவரின கடலால் மூடப்பெறினும், கடலால் மூடப்பட்டாலும் மாருத தாரணையால் மிதப்பேன், வாயு தாரணையினால் மிதந்து கொண்டிருப்பேன். இதெல்லாம் யோக சித்தியினால் வர்றது. அதனால் முதல்ல ஜலதாரணைங்கிறார். அப்போ ஜலத்தை தண்ணீரை தியானம் பண்ணி அதை தாரணை பண்ணி அதில் தியானம் சமாதியில் இருந்து அதனால் ஒரு யோக சித்தி பெற்று ஜலரூபமாக இருப்பேன். அதனால் ஜல தாரணை தியானம் யோக சமாதின்னு சொல்கிறோமே அந்த தாரணை. அதனால் ஜலதாரணைனா தண்ணீரை உலகம் முழுக்க வெப்பத்தினால் கொதிக்கின்ற பொழுது ஜலத்தை தியானம் பண்ணி வருணதேவனுடைய அருளால் ஜலரூபமாக இருப்பேன், அழிந்து போகாமல் இருப்பேன். அதே மாதிரி இந்த பெரும் பாறைகள் எல்லாம் காற்றுனால குவடு சிதறனாக்கா பாறைகள் எல்லாம் சிதறி போக பெரும் புயல் காற்று வீசுகின்ற பொழுது குன்றம் எனும் தாரணையினால் அந்த மலையை தியானம் பண்ணுறதுனால மலை போல உறுதி உடையவனாக இருந்து சிதறி போகாமல் இருப்பேன் என்று அர்த்தம். அதே மாதிரி விண்ணுருவேன். தொல்லை ஞால மேருவுடன் உவரி மூடி. இந்த கடல் நீரால் மூடப்படுகின்ற பொழுது மாருத தாரணையினால் காற்றை உபாசனை பண்ணி அந்த காற்றினுடைய அனுகிரகத்தினால மிதப்பேன்னா விளைவின்றி மிதப்பேன். அதனால் எது வருதோ, காற்று வந்தால் அவர் மலையை தியானம் பண்ணுவார், இல்லை தண்ணீர் வந்தாக்கா காற்றை தியானம் பண்ணுவார்னா அது யோகா சக்தினால மாற்றி பண்ண முடியும். காற்றது ஏன்னா ஒன்றுக்கொன்று விரோதி தானே. நெருப்பு வந்தால் ஜலத்தை தியானம் பண்ணால் நெருப்பு ஒன்றும் பண்ணாதுன்னு. அதே மாதிரி காற்று வர்ற பொழுது ஜலத்தை தியானம் பண்ணால் காற்று ஒன்றும் செய்வது இல்லை. தண்ணீர் வர்ற பொழுது காற்றை தியானம் பண்ணால். அதனால் உவரி மூடின் மாருத தாரணையினால் பெரிய கடல் மூழ்கின்ற பொழுது தண்ணீர் வருகின்ற பொழுது காற்றை தியானம் பண்ணி காற்று ரூபமாக மிதப்பேன், அதில் மிதக்கிற நீராவியாக மிதப்பாருன்னா. அதனால் மிதப்பேன் உழைவின்றி. அடுத்த பாடல். பிரளயம்தான் வந்ததெனில் பிரம்மாண்டத்தின் கரை எய்தி துரிசில் தத்துவாந்தம் எனும் துகளில் பதத்தே சுளுத்தி எனும் விரவும் அவத்தையால் நிற்பேன் மீளா வேத படைப்பளவும் பிரம்மன் படைக்கில் பிரம்மாண்டம் அடைவேன் பறவை பெருங்கூட்டில். இல்லை யோக சித்தியினால் வேற என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறத சொல்கிறார். பிரளயம் வந்தாலும் கூட அந்த சமாதியில் சுளுத்தியில் இருந்து இருப்பேன்னு சொல்கிறார். இதை நம்ம நாளைக்கு தொடரும். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमगत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।